அடுத்த கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பலுக்குள்ள ஒரு கடல் ரேஞ்சுக்கு நிறைய கிட்ஸுக்கான விளையாட்டு உபகரணங்கள் இருந்துச்சு. எங்கே போய் பார்த்தோம்னா எதை விளையாடுறது எதை விளையாட வேணாம் அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கேட்ச்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு எல்லாத்துக்குமே நாம் காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் விளையாட முடியும். அதனால் நம்மளுக்கு எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதை மட்டும் நாங்கள் விளையாடிட்டு மீதி எல்லாத்தையும் கண்ணிலேயே பார்த்துட்டு அடுத்தது ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் எல்லா விளையாட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் விளையாடிட்டும் இருந்தாங்க. இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா பக்கத்துலேயே கிட்ஸ் டே கேர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கிட்ஸ் டே கேர் எதுக்குன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸை அந்த டே கேரில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா கிட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவான கேசினோ உள்ளேருந்து அந்த கேசினோக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணுமோ இல்லை விளையாடணும்னா கிட்ஸ் அங்கே அலௌடு இல்லை. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்க போயிட்டோம்.